ஹாய்ப்பா இல்லை என்ன பண்றீங்க, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களாப்பா? இன்னைக்கு ரொம்ப 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 முக்கியமான ஒரு ஒரு செக்மெண்ட் பத்தி தான் பேச போறோம். அது என்ன பேச போறோம், என்னென்ன வந்து இதுல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படின்றத வரப்போற வீடியோல வரப்போற இதுல பாருங்க. அண்ட் இதை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, கண்டிப்பா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நீங்க என்ன மார்க் அதெல்லாம் காமிங்க அப்படின்ட்டு. ஸோ என்னோட சர்டிஃபிகேட்ஸ் ஆக்சுவலி கொஞ்சம் லாஸ்ட் ஆயிருந்துச்சு, இப்போதான் கண்டுபிடிச்சதுனால இந்த வீடியோ இப்போ ப்ரூஃபோட போடலாம் அப்படின்னு மறக்காம. ஆமா, ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த சர்டிபிகேட் வந்து போராடி வாங்கினதுல ஒரு கதை இருக்கு, நான் சொல்றேன். அந்த கதையும் இதுல வரும், சொல்றேன். மறக்காம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயங்கள்லாம் சொல்ல போறேன். சரி, ஓகே. மறக்காம மாமன் டாட்டர் 677 நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சொல்ல கமெண்ட் பண்ணுங்க, சொல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சொல்லு. சரி சரி, வீடியோக்குள்ள போலாங்களா? போலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ப்ரூஃப் எடுத்துடலாம். சொல்லுங்க. ஆமா, ப்ரூஃப் தான் எடுக்க போறாங்க. கல்பனாவோட 10th தானேப்பா? நான் வந்து ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன், நான் வந்து கொரோனா செட்டு, அதனால கொரோனால வந்து 10th வந்து கொரோனா செட்டு, 11th வந்து ஆல் பாஸ் பண்ணிட்டாங்க, 12th வந்து பப்ளிக் எழுதணும், 10th வந்துட்டு குவார்டர்லி ஹாஃப் இயர்லி மார்க் வச்சு எங்களுக்கு ஃபைனலைஸ் பண்ணி மார்க் சொன்னாங்க. அதுதான் மேட்ரு. 12th வந்து ரெண்டுத்தோட இதுமே நான் காமிக்கிறேன். ஓகே, அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இந்த 10th 12th மார்க் வந்து பாத்தீங்கன்னா 10th 12th ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான மார்க். அது வந்து வாழ்க்கையில யாராலையும் மறக்க முடியாது. இப்ப நான்லாம் வந்து பாத்தீங்கன்னா சேலம்ல வந்து சாரதா பாலமந்திரில படிச்சேன், அதுக்கப்புறம் சாரதா வித்யாலயால படிச்சேன். நான் படிச்சது எல்லாமே சாரதா சம்பந்தப்பட்ட விமென்ஸ் மட்டும்தான், அது மாதிரி இதுல தான் நான் படிச்சேன். அப்போ வந்து பாத்தீங்கன்னா 10th டியூஷன்லாம் நான் போகல. என்ன மாதிரியே பொண்ணு வந்து டியூஷன் போலவ. டியூஷன் போகாம நான் வந்து பாத்தீங்கன்னா 500க்கு 347 மார்க் வாங்கினேன். இதை என்னால இன்ன வரைக்கும் மறக்கவே முடியாது. அந்த மார்க் ஷீட்டு, டிசி எல்லாமே என்கிட்ட இன்னும் பத்திரமா வச்சிருக்கேன். இப்ப நான் வந்து 10th கரெக்டா 2020ல வந்து முடிச்சேன். 10th வந்து கரெக்டா 2020ல முடிச்சேன். 10th வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான வருஷம். நான் எங்க செட்டு வந்து எப்படின்னா ஒரு வருஷம் போறப்பயுமே புது சிலபஸ், எந்த சிலபஸும் படிச்ச மாதிரி இல்ல. இப்போ 10th என்ன பண்ணுவாங்க, 9th இருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க மத்த ஸ்கூல்ல எல்லாம். எங்களுக்கு அப்படி இல்ல, மத்த ஸ்கூல்ல இல்ல, மத்த பேட்சுக்கெல்லாம் எங்களுக்கு அப்படி இல்ல. 10thலயும் புதுசு எல்லாமே சயின்ஸ், அது எனக்கு வராத சப்ஜெக்ட். ஆமா, மேத்ஸ் எனக்கு பிடிக்காத சப்ஜெக்ட் இந்த மேத்ஸ் சயின்ஸ். ஆனா ரெண்டுமே மெயின் சப்ஜெக்ட்னு வாங்க, அது ரெண்டுமே எனக்கு பிடிக்காது. பட் இருந்தாலும் நான் மார்க் அது நல்ல மார்க் தான் வாங்கினேன். ஆமா, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருந்துச்சு. சாட்டர்டே சண்டேலாம் எனக்கு ஸ்கூல் வைப்பாங்க. சண்டேஸ்ல வந்து எத்தனை மணி வரைக்கும் போவேன், 12 o'clock வரைக்கும் கண்டிப்பா போவேன் மத்தியானம். அது காலையில 7ல இருந்து 12 o'clock வரைக்கும் போயிருக்கேன். ஆன்லைன் கிளாஸ்லாம் வச்சிருப்பாங்க, ஆன்லைன் கிளாஸ் 6 o'clock அந்த மாதிரிலாம் வைப்பாங்க காலையில. ரொம்ப கஷ்டம். ஆனா அப்ப அது கஷ்டமே தெரியாம நான் பண்ணோம். பட் இப்ப நினைச்சா ஐயோ என்னடா இவ்வளோலாம் வச்சிருக்காங்க. ஏன்னா இப்பெல்லாம் அப்படி உடம்பு வளைய மாட்டேங்குது. காலைல 4 மணிக்கு எந்திரிக்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்குது. பட் அப்ப அதெல்லாம் பண்ணிருக்கோம். ஆமா, அதே மாதிரி தான் அந்த 10th மார்க்லயே வந்து கல்பனா வந்து நல்ல மார்க் வாங்கினாங்க. என்ன மார்க் வாங்கினீங்க? ஆக்சுவலி இல்ல, ஒரு நிமிஷம். நான் 10th வந்து படிக்கிறப்போ நான் எங்க மேம் ஒருத்தவங்க அதுல இருந்தாங்க, ஒரு மேம் பேர் சொல்ல வேணாம், அவங்க என்னோட கிளாஸ் மேமா இருந்தாங்க. அவங்க தான் நான் 10th A படிச்சேன். 10th Aல எனக்கு கிளாஸ் மேமா இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, எங்க அம்மா வந்து ஒரு நாள், எங்க அம்மாக்கே இது தெரியாது, எங்க அம்மா வந்து கரெக்டா 4:10க்கு ஸ்கூல் முடியும். எங்க அம்மா அதுக்கு முன்னாடியே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அங்க வெளியில 4 o'clock. அப்போலாம் நான் வந்து கொஞ்சம் ஆவரேஜ் லேர்னர் இருந்தா எங்க மேம்க்கு ஒரு யோசனை அப்படிதான் இருக்கும் அப்படின்ட்டு. எங்க என்ன சொன்னாங்க, அவங்க புள்ள பாரு நல்ல மார்க் எடுக்கணும்னு அவங்க அம்மா வெயிட் பண்றாங்க, ஆனா நமக்கு தான் தெரியும் நல்ல மார்க் எடுக்காது அப்படின்னு அந்த ஒரு வார்த்தை சொன்னாங்க. அது எனக்கு ரொம்ப ஹிட் ஆச்சு. என்னடா இது இப்படி சொல்லிட்டாங்க, நம்ம நல்ல மார்க் எடுக்க மாட்டோமா அப்படி எனக்கு ஹிட் ஆச்சு. அப்போதான் நான் வந்து 12thல ஒரு மார்க் எடுத்து அந்த மேம் வந்துட்டு வாய் பொழந்து பார்த்தாங்க, இந்த பொண்ணு இவ்வளவு மார்க் எடுத்துச்சு. அதே 10thலயும் நான் ஸ்கோர் பண்ண மார்க்குக்கு அவங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. பட் அவங்க பேர் நான் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன். அந்த வார்த்தை உங்களுக்கு புரிஞ்சுதாங்க சொன்னேன்? புரியுது, இல்லையா? நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். புரியுது, உனக்கு அந்த இதுலதான் ஸ்பார்க்கிள் ஆயிடுது. அவங்க ரொம்ப எங்க அம்மா பாட்டுக்கு அவங்க உட்காந்து இருந்தாங்க. அது வரைக்கும் எங்க அம்மா வந்து ஸ்கூலுக்கு வந்தா ரொம்ப இதா பார்ப்பாங்க. எப்படின்னா எங்க அம்மாலாம் கொஞ்சம் பயப்படுவாங்க. அந்த மாதிரி எங்க கேர்ள்ஸ் எல்லாம் எப்படின்னா, ஐயோ இவங்க எங்க அம்மா வந்து எப்போத்தாலும் பழைய காலத்து பூமர் மாதிரி அமைதியா இருக்கணும், எல்லாம் அமைதியா என்ன கண்ணு பேசிட்டு இருக்கிறீங்க, உட்காந்து படிங்க அப்படின்வாங்க. அதனால ஐயோ இல்லப்பா, நான் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா கண்ணை இப்படி இருங்க, கண்ணை இப்படி பண்ணணும், கண்ணை இருந்தாங்க நீங்க படிச்சு நல்ல மாதிரியா வரணும், கண்ணை அமைதியா படிப்பு கவனிங்க இருந்தா நான் எப்பவுமே நான் வந்து லாஸ்ட் பெஞ்சரு.
ஏன்னா லாஸ்ட் பெஞ்ச்ல இருக்கனால எங்க கேங்ல எல்லாம் கொஞ்சம் பேசிட்டு ஜாலியா இருப்போம். நாங்க ஜாலியா இருப்போம், அதே நேரத்துல படிச்சிருவோம். எங்க அம்மா வந்தா பேசக்கூடாது கண்ணு, என்னங்க நாங்க மேம் சொல்றாங்க மிஸ் சொல்றாங்க இப்படி உட்காந்து நீங்க அரட்டை அடிச்சிட்டு நான் போய் மிஸ் கிட்ட சொல்றதே வந்து என்னன்னு சொல்லுவேன்னா, போய் நான் என் பொண்ணு நல்லா படிக்கலாம், நீங்க நல்லா அடிங்க, வெளியில கூட முட்டி போட வைங்க, உப்பு கல் எல்லாம் கூட போடுவீங்க. அப்பதான் என்ன சொல்லுவாங்க, அப்பதான் மேடம் அசிங்கா இருக்கும் அவளுக்கு, அப்பதான் அவ வந்து படிப்பா அப்படின்வாங்க. பிள்ளைகளை வந்து 4 பிள்ளைங்க முன்னாடி தனியா நம்ம வந்து, அதாவது நான் அப்படி ட்ரீட் பண்ணணும்னு சொல்லல, படிக்கலன்னா நீங்க எங்க பொண்ணை வெளியில முட்டி போட வைங்க, நல்லா வந்து நீங்க வந்து பெரம்பால அடிங்கன்னு கூட நான் வந்து சொல்லியிருக்கேங்க. ஆனா கல்பனா அடி வாங்காம எதுவும் வாங்காம அவ வந்து நேக்கா படிச்சு நல்லபடியா. ஏன்னா கடை வீட்டுல ஒரு தடவை இருக்கிறப்ப எங்க அம்மா வந்து முட்டி போட வச்சிருக்காங்க கடை. அது நாங்க வந்து ஒரு கடை வச்சிருந்தோம், பிளாஸ்டிக் ஷாப்பு. கடையில எல்லாம் வந்து போவாங்க, இந்த இப்படி பைத்தியக்காரி மாதிரி நான் முட்டி போட்டுட்டு இருக்கேன். நான் இப்ப யோசிச்சா எனக்கு சிரிப்பா இருக்கு. நான் ஆமா அவங்க படிக்கல, அதாவது நம்ம வந்து ஒரு பேரண்ட்ஸ் வந்து கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறோம், அந்த படிப்பை வந்து உணர்ந்து குழந்தைங்க படிக்கணும். அட்லீஸ்ட் படிக்கணும்னு எனக்கு எப்பவுமே படிக்கணும். முதல்ல படிப்பு எங்க இருந்தாலும் உன்னை காப்பாத்துங்கண்ணே, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீ படிச்சதுனால தானே நீ இப்ப எவ்வளவு மார்க் ஷீட்டை கையில வச்சுக்கிட்டு வந்து நின்று நீ இப்படி வந்து சொல்ற ஏதாவது முன்னாடி சொல்ல வந்திருக்கிற. சோ அதுதான் படிப்பு தான் என்னைக்கா இருந்தாலும் நம்மளை காப்பாத்தும். அதுதான் பாருங்க அவங்க மார்க் எல்லாம் பண்றாங்க. அவ்வளவு இவ பாருங்க நடுவில் இவ ஒரு தனி பர்ஃபார்மன்ஸ் இங்க பண்ணிட்டு இருக்கிறா. ஆமா. சோ இப்ப நம்ம 10th மார்க் என்னன்ட்டு எல்லாம் சும்மா ஒரு கெஸ் பண்ணி கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க பாப்போம். நான் கரெக்டா வந்து 10 கவுண்ட் பண்ணி நான் சொல்றேன், அதுக்குள்ள யாருக்காவது தோணுச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. 10 என்னங்க பாப்போம். 10 என்னது நான் என்ன கவுண்ட் பண்ணுங்க. 10 9. ஓ இப்படி சரி சரி. ஓகே ஓகே. 10 9 8 7 6 5 4 3 2 என்ன வரும்? 2 அடுத்தது என்ன வரும்? 1. அவ்வளவுதான். ஓகே. சோ என்னோட மார்க் வந்து 10thல 472. 472 500 அவுட் ஆஃப் 500க்கு 472. சோ இது மறைச்சிடணும். மறைச்சிட்டு இங்க பாருங்க, நல்லா இது மறைச்சிட்டு காமிக்கிறேன். ஒரு நிமிஷம் நான் க்ளோஸ்அப்ல வந்து காமிக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம ப்ரூஃப் தான் பேசும் அந்த இடத்துல. ஓகே. ஸோ இதுதான் என்னோட மார்க். ஆமா இங்கே கொடுங்க. தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா 95, இங்கிலீஷில் வந்து 92, மேக்ஸில் 95, சயின்ஸில் 94, சோசியல் சயின்ஸில் 96. ஆக்சுவலி எனக்கு சோஷியல் சயின்ஸ் கொஞ்சம், யாருக்கெல்லாம் சோஷியல் சயின்ஸ் பிடிக்கும் சொல்லுங்க. எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அந்த ஹிஸ்ட்ரி, மெயினா ஜியோகிராஃபி பிடிக்காது, அதுலயும் ஹிஸ்ட்ரி வந்து ரொம்ப பிடிக்கும். ஹிஸ்ட்ரி வந்து ரொம்ப பிடிக்குங்கிறதுனாலே நான் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா சோஷியல் சயின்ஸ் படிச்சேன். அதனால வந்து அவ்வளவு ஆமா. மத்த அதே மாதிரி மேக்ஸ் எனக்கு பிடிக்காது, இருந்தாலும் எப்படியோ மார்க் மட்டும் வாங்கிட்டேன் மேக்ஸ்ல. அதனால வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இந்த மார்க் வாங்கணும்னா எனக்கு ரொம்ப பெருமை. என்ன இருந்தாலும் நம்ம படிக்க வச்சு நம்ம பிள்ளைங்க. எங்க அம்மா வந்து ஒரு பிரைவேட் கன்சர்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க நான் இந்த மார்க் சொல்றப்ப. அப்போ வந்து அவங்க கால் பண்ணிட்டு காலையில மார்க் வருது 9 o'clock மார்க் வருது. எங்க அம்மா 9 o'clockலாம் ஒர்க் போயிடுவாங்க. 9:30க்கு மார்க் ரிசல்ட் வருது. எல்லாம் அந்த 10th தான் இருக்கிறதுலயே ப்ரெஷர் சத்தியமா. அப்படியே 10th எழுதிட்டா நீ அவ்வளவுதான், நீ உன் வாழ்க்கையில ஜெயிச்சிட்டங்கிற மாதிரிலாம் சீன் போடுவாங்க. ஆனா அப்படிலாம் இருக்காது. அப்பதான் கஷ்டத்தோட முதல் ஸ்டார்டிங்கே அதுதான். அது இப்ப தெரியுது. எங்க அம்மாட்ட நான் போன் பண்ணி அம்மா 472மா அப்படின்னு சொல்றேன். எங்க அம்மா வந்துட்டு எல்லாத்துட்டையும் அங்க சொன்னாங்க. இத நான் சொல்லக்கூடாது, நான் எல்லாத்தையும் சொல்லி பெருமைப்பட்டுக்குவேன். ஆனா அவங்ககிட்ட சொல்லும் போது, கல்பனாட்ட சொல்லும் போது 472 என்ன கண்ணு இவ்வளவு கம்மியா வாங்கியிருக்கா, இன்னும் கொஞ்சம் ஒரு 490 அந்த மாதிரி வந்துக்கலாம்ல, நான் அப்போ அவள்கிட்ட அப்படி சொல்லுவேன். ஆனா வெளியில சொல்லும் போது ரொம்ப பெருமையா இருந்து. இதை விட 12th மார்க் வந்து அந்த நேரமும் அந்த தருணம் அந்த சிச்சுவேஷன் எல்லாமே வந்து இன்னும் கூட என் மனசுல நிக்குது. அதாவது நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தாங்க வந்திருக்கேன், கஷ்டப்பட்டு தான் படிக்க வச்சிருக்கேன். கல்பனா படிக்க வச்சுட்டு இருந்தோம். கல்பனாவோட அந்த காலேஜ் நாட்கள், காலேஜ் சேர்த்தும் போது வந்து பாத்தீங்கன்னா நான் கூட நினைச்சே பார்க்கல சோனா காலேஜ்ல சேர்க்கணுமா அப்படின்னு நினைச்சேன். ஆனா கல்பனாவோட சேலத்திலே நம்பர் 1 காலேஜ் சோனா காலேஜ் தாங்க. அந்த காலேஜ்ல போய் சேர்க்கணுமா, விவேகானந்தா காலேஜ் சேர்த்துக்கலாம், 5000 தான் வந்து ஃபீஸே கேக்குறாங்க, இந்த மார்க்குக்கு 5000 கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நிறைய காலேஜ் வந்து கால் பண்ணாங்க. ஸ்ரீ வித்யா மந்திர் காலேஜ், சக்தி கைலாஷ், விவேகானந்தா எல்லாத்துல இருந்து கால் பண்ணி உங்களுக்கு ஃபீ ரொம்ப கம்மி பண்ணி தரோம், 5000 கொடுங்க நீங்க விவேகானந்தால சொன்னாங்க. ஆனா இங்க இருந்து அவர் டிராவல் பண்ணிட்டு போயிட்டு வரணும், கிட்டத்தட்ட அங்க இருந்து வரது 1.25 2 மணி நேரம் அவர் டிராவல் பண்ணி வரணும் அவங்க. அதனால அது ஒண்ணு பார்த்தது. ஆனா வந்து நான் கூட நினைச்சு பார்க்கல அவ வந்து இந்த மாதிரி சோனா காலேஜ் சேர்த்துமா. ஆனா எங்க ஹஸ்பண்ட் வந்து பாத்தீங்கன்னா
சோனா காலேஜ்ல தான் அவரை சேர்க்கணும்னு சொல்லிட்டு 12th வந்து பாத்தீங்கன்னா மார்க் வந்து விடிய காலம் மார்க் ஷீட் சொல்றப்ப நம்ம சொல்றேன். இதுதான் அடுத்தது அதுக்குதான் 12th பத்தி அதான் இப்ப அவ்வளவுதான் 10th முடிஞ்சிருச்சு. 10th இவ்வளவுதான் மார்க். அப்புறம் 11th வந்து சேர்ந்தாங்க. 11thலயே வந்து படிக்க ஆரம்பிச்சாங்க. அதுலயே கொஞ்சம் நல்ல மார்க் வாங்கினாங்க. 11th தாங்க நான் சத்தியமா ரொம்ப நல்லா படிச்சேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் 11th வந்து அவ்வளவு நல்லா இருந்துச்சு. இது 11th இது 12th. 11th வந்து ஆல் பாஸ் பண்ணி விட்டாங்க எல்லாத்தையுமே. நாங்க எழுதுறதுக்கு தயாரா இருந்தாலும் அவங்க ஆல் பாஸ் பண்ணி விட்டாங்க. ஆல் பாஸ் பண்ணிட்டாங்க. அது கூட ஒன்றும் பிரச்சனை. இப்ப 12th வந்து பாத்தீங்கன்னா நான் விடிஞ்சா மார்க் வரப்போது. நைட்ல எனக்கு 2 மணில இருந்து தூக்கம் போயிடுச்சு. எனக்கு தூக்கம் போயிடுச்சு. நல்லா கொரட்டு தூங்கிட்டேன். என்ன மார்க் வாங்க போறாங்களோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது எங்க வீட்டுக்கார்ட்டையும் சொல்றேன். என்ன மார்க் வாங்குறோம் தெரியாதுப்பா, என்னப்பா இது எனக்கு அப்படின்னு சொல்லும்போது அவன் நல்ல பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்பா, அவன் நல்ல மார்க் வாங்குவான். ஆனா எனக்கு இப்பயும் யோசிப்பேன், நான்லாம் பெருசா படிக்கவே மாட்டேன். எனக்கு வந்து படிக்க மாட்டேன் இந்த சென்ஸ். எனக்கு மெனக்கட்டு அப்படியே உட்கார்ந்து அப்படி இல்ல. எனக்கு ஒரு தடவை பாத்துட்டுனா அவ்வளவுதான், அந்த மைண்ட் செட்ல விட்டுருவேன். ரொம்ப போட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணி நான் படிச்சதே கிடையாது. எந்திரிச்சா படிச்சா அவ்வளவுதான். ஆனா எங்க வீட்டுல எப்ப பாரு என்ன கேட்டாலும் அவ நல்லா படிச்சிருவா, அவ பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட் இப்படிதான் சொல்லுவாங்க. எனக்கே என்னாச்சுன்னா அவங்க வந்து ஐயோ இப்படி சொல்றாங்க நம்மள, அதனால நம்ம மேல இருக்க அந்த பேரை தக்க வச்சுக்கணுக்காகவே கல்பனா படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப 4 மணி 3 மணிக்கெல்லாம் அலாரம் வச்சு 2 மணிக்கெல்லாம் அலாரம் வச்சு எந்திரிச்சு அந்த ஒரு இதெல்லாம் படிச்சு டெஸ்ட் எழுதுறது எல்லாமே நல்லா பண்ணிட்டேன். 12th வந்து நாங்க ஒரு ஸ்கூல்ல எழுதுறோம். அது எங்க தெரியுமா? அந்த ஜாரி கொடலாம்பட்டி தானே, கொடலாம்பட்டி பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல எழுதணும், கவர்மெண்ட் ஸ்கூலு. அதெல்லாம் ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். அப்படியே ஏதோ ஜெயில விட்ட மாதிரி. ஐயோ எப்படா வந்து கூட்டு போவாங்க. ஒரு தடவை கொஸ்டின் பேப்பர் அப்போ அவ்வளவு பயமா இருந்துச்சு. இப்ப யோசிச்சா ஒரு மாதிரி பயமா இருக்கு, எப்படா நம்ம இதெல்லாம் முடிச்சோம் அப்படின்ட்டு. அப்புறம் வந்து இப்ப நம்ம வந்துடலாம் 12th செக்மெண்ட்டுக்கு. விடுங்க தூக்கம் வரல எனக்கு. சரி ஓகே சீக்கிரமாவே எந்திரிச்சிட்டேன். எந்திரிச்சு குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு அந்த ரிசல்ட் வர அன்னைக்கு சோனா காலேஜ்ல போயிட்டு அட்மிஷன் போடுறதுக்காக நின்றுட்டு இருக்கேன். நானும் கல்பனாவும் ஃபர்ஸ்ட் கிளம்பிட்டோம். அப்புறமே தான் அவங்க அப்பா வந்தாங்க. அவங்க அப்பா வரும்போதே வந்து இவ்வளவு பெரிய மஞ்ச் சாக்லேட் வந்து இவ்வளவு பெருசு அவங்க வாங்கி பாக்கெட்ல வச்சுட்டு தான் வந்தாங்க. அவளுக்கு அது மஞ்சள் சாக்லேட் ரொம்ப பிடிக்கும், அதனால வாங்கிட்டு வந்தாங்க. வாங்கிட்டு வந்து இவங்க சாக்லேட் வாங்கிட்டு வரோம். நான் 9 மணி ஆகுது மார்க் வரல, 9:15 மார்க் வரல, 9:30 மணி கரெக்டா 9:30 மணி காலேஜ் வாசல்ல நின்றுட்டு இருக்கோம். சரி ஒரு நெகபாலிஸ போட்டுக்கணுமா, நெகபாலிஸ் போடணுமா சொல்லிட்டு கேளு. நல்ல பாலிஸ் போடணும், நல்ல பாலிஸ். நான் இப்படி பண்றேன் இல்ல காலு. அப்புறம் வந்து நான் வந்து நிக்கிறேன். 9:15 மார்க் வரல, 9:30 மணி 9:15 நானும் பாத்துட்டு இருக்கேன். அந்த ஒரு நிமிஷம் ரொம்ப படபடப்பா இருந்தது. ஆனா எனக்கு படபடப்பே இல்லாம நான் ரொம்ப கூலா இருந்தேன். எனக்கு பயமே இல்லாம இருந்துச்சு. ஏன்னா எப்படி இருந்தாலும் நம்ம எழுதுனதுக்கு தான் மார்க், இதுக்கு மேல நமக்கு எதுவும் மாத்தவும் முடியாது. சரி எப்படி இருந்தாலும் வந்துடும் பாக்கலாம் அப்படின்னு ஒரு இதுல இருந்தோம். அதான் நான் சரின்னு சொல்லிட்டு இருந்துட்டேன். நாங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் கிளம்பிட்டோம். என்னோட வண்டியில நாங்க கிளம்பிட்டோம். அப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்தாரு. வரும்போதே நல்ல இவ்வளவு பெரிய சாக்லேட் வாங்கிட்டு பேக்கெட்ல வச்சுட்டு அவங்க இவருக்கும் அவங்க அப்பாவுக்குமே நல்ல ஒரு கான்பிடன்ட் இருந்தது. கண்டிப்பா வந்து நல்ல மார்க் நம்ம வாங்கிடுவா. நான் எப்ப கேட்டாலும் ஒரு கல்பனாலாம் நல்ல பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட். அதனாலதான் இவளை வந்து படிக்க வைக்கிறதுக்கு எந்த காலேஜ்னாலும் சரி, அவளுக்கு படிப்புக்கு எதுனாலும் சரி அவங்க வந்து கரெக்டா செஞ்சிருவாங்க, கரெக்டா பண்ணிடுவாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு நான் வந்து மார்க் வந்துருச்சு. உடனே போன பாத்துட்டு சொல்றாங்க, அம்மா மார்க் வந்துருச்சுமா. மார்க் வந்துருச்சா? எவ்வளவு? நாங்க போயிட்டு காலையில லட்சுமியில போய் சாப்பிட்டுட்டு ஐயோ எப்பமா வரும் அம்மா 9:30 மணிக்கு வரும்னு இருக்கிறாங்கம்மா. பயத்திலே இருந்தேன் நான். ஆக்சுவலி எப்படின்னா வரப்போகுது நமக்கு, ஆனா என்ன வரப்போகுது தெரியல, எல்லாம் இதா இருந்துச்சு. இதுல வேற அந்த டைம் பார்த்தா சர்வர் வேற இஷ்யூவா இருக்கும், மார்க் அவ்வளவு சீக்கிரத்துல வராது. ஸ்க்ரோல் பண்ணி ஒரு வழியா வந்துச்சு. ஐயோ இந்த மார்க் சொல்றது கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் 5 4 3 2 1 காட்டுங்க. கல்பனாவோட படிப்பு, கஷ்டப்பட்டு வாங்கிய மார்க்கு, நாங்க கஷ்டப்பட்டு படிக்க வச்சதுக்கு உண்மையிலே எங்க பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலே நான் இந்த இடத்துல பெருமையா சொல்லுவேன். கொடுங்க 570 மார்க். அதாவது அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கோம். 600க்கு கஷ்டப்பட்டு படிச்சு அந்த 10th 11th அந்த கொரோனா பீரியட்ல போயிடுச்சு. அதுல வந்து வச்சுக்கோங்க. இந்த 12th கஷ்டப்பட்டு படிச்சு 2 மணி 3 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு படிச்சு அவங்க வந்து பாத்தீங்கன்னா 12th வந்து பாத்தீங்கன்னா 570 மார்க் அப்படியே வாங்கிட்டு வந்து அம்மா மார்க் வந்துருச்சு 570. எந்தெந்த சப்ஜெக்ட்ல மார்க் என்னன்னு சொல்லி கேட்கும் போது அவங்க சொன்னாங்க. அப்போ வந்து கரெக்டா மார்க் வந்துருச்சு 570ன்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டா எங்க வீட்டுக்காரரும் வந்துட்டாரு. வந்தது என்ன எத்தனை மார்க் 570ன்னா அவருக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு அந்த இடத்துல கொஞ்சம் அப்படியே கண்ணே கலங்கி அழுதுட்டேன். நானும் என் பொண்ணு இந்த மாதிரி நல்ல மார்க் வாங்கிடுச்சு அப்படின்ட்டு. சரி ஓகே இப்போ வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு மார்க்னு கேட்டீங்கன்னா தமிழ்ல 92, இங்கிலீஷ்ல தான் கம்மி ஆயிடுச்சு 87, பொருளியல் அதாவது எக்கனாமிக்ல 99, 1 மார்க் போயிடுச்சு 100. ஒரு 1 மார்க் தான். நான் திரும்பி இது வாங்கி என் பேப்பர் வாங்கி பார்த்தேன்.
எக்ஸாம் பேப்பர் அந்த இது வாங்குவாங்கல்ல, அதுக்கு காசு செலவு பண்ணி 1500 ரூபாய் கொடுத்து 3 பேப்பர் வாங்கணும். அதான் அவர்கிட்ட சொல்லி இப்படியேதான் பண்ணிட்டே இருப்பாங்க கல்பனா. இங்கே வந்து இருக்காங்க மார்க் சொல்ல உட்காந்துக்கலாம். அடுத்தது காமர்ஸ். காமர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 93, அக்கௌண்டன்சில வந்து 99, அதுலயும் 1 மார்க் கம்மி. கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ல 100க்கு 100. படிச்ச ஸ்கூல்ல வந்து காலேஜ் எல்லாம் சரின்னு சொல்லிட்டு இந்த மார்க் பார்த்தா ரொம்ப ஹாப்பி. எல்லாத்துட்டையும் சொல்லியாச்சு, ரொம்ப சந்தோஷம். எங்க தாத்தா பாட்டி எல்லாம் எங்க அம்மாச்சி எல்லாம் அப்படியே குதிக்குது. ஐயோ ஜேரா 57 மார்க் என் பேத்தி வாங்கிட்டான்னு எல்லாருக்கும் ஒரு பெருமை இருக்குதானே செய்யுங்க. அதுதானே பெத்தவங்களுக்கு பிள்ளைங்க செய்ய வேண்டிய கடமை. என்னன்னா இதுதாங்க அந்த 10th 12th மார்க் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். அதை வந்து ஒரு நல்லா பெருமையா வாங்கி கொடுத்தா எங்க இருந்தாலும் நம்ம இந்த விஷயத்த நான் இன்ன வரைக்கும் இவ்வளவு நான் வந்து எக்ஸைட்மெண்டா இருந்து என்ன வரப்போதோ தெரியல, நம்ம பிள்ளை என்ன மார்க் வாங்க போறோம்னு தெரியலன்ட்டு நான் வந்து இருந்ததே இல்லை. ஆனா இந்த தருணத்துல இருக்கும் போது எனக்கு அப்படியே மடியில வந்து ஒரு தாய்க்கு ஒரு நல்ல வந்து குழந்தைங்க பாலை வாத்த மாதிரி 570 மார்க் எங்க பொண்ணு நல்ல மார்க் வாங்கிட்டாங்க. கல்பனாங்க வாங்கினாங்க. அப்போ வந்து எங்க வீட்டுக்காரர் வந்து அவர் நல்ல மார்க் தான் வாங்கிவான்னு எனக்கு தெரிஞ்சுதாப்ப நான் சாக்லேட் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். வாங்கினதுன்னு சொல்லி அவருக்கு முதல் ஸ்வீட் கொடுத்தது எங்க வீட்டுக்காரர் தான் முதல்ல அந்த இதை கொடுத்தாரு. அப்பயே வந்து காசை பணத்தை பார்க்காம நம்ம வந்து கடன் வாங்கியாவது நம்ம பிள்ளைய வந்து நல்லா படிக்கணும். ரெண்டாவது கல்பனாக்கு இந்த பக்கம் கொஞ்சம் சாமி இங்க வந்துட்டாங்க என்ஜாய். இங்க கல்பனாக்கு ஒரு பழக்கம் இருக்கு, ஒரு நல்ல ஒரு மைண்ட் நல்லா அப்சர்வ் பண்றது, நல்ல அரசியல் நாலேஜ் எல்லாமே கல்பனாக்கு நிறைய இருக்கு. என்னைக்குமே நம்ம வந்து நம்மளே நம்ம பிள்ளைய பெருமையா சொல்லிக்கூடாதுன்றதுல இருக்கு. அது ஒரு விஷயம் இருக்கு. எனக்கு எப்பவுமே அந்த பெருமை பீத்திக்கிட்டு ரொம்ப பெருமை பேசுறது, அவங்கள பத்தி பேசிக்கோங்க. அப்படி இல்ல, பெருமை பேசுறதுன்றது ரொம்ப தேவையில்லை. என்னைக்குமே உலகம் வந்து நம்ம நடக்கிறத வச்சு நம்மளை பார்த்தே பெருமையா நம்மள வந்து அடுத்தவங்க சொல்லணும். அதுதான் சரி, ஓகே விட்டுருங்க. இந்த 570 மார்க் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெருமையா இருந்தது. இதுல ஒரே ஒரு விஷயம், படிச்ச ஸ்கூல் வந்து ரொம்ப கௌரவப்படுத்தி விட்டாங்க. அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எனக்கு வந்து அவார்ட் தந்தாங்க. நான் அப்ப போக முடியல என்னால. நான் தான் போய் அந்த அவார்டை வாங்கினேன். இது வரைக்கும் நான் அவார்டுன்றது என் ஆபீஸ்ல ஒண்ணு கொடுத்தாங்க, அது ஒண்ணு வாங்கி. அதுக்கு முன்னாடி வாங்கினது நான் வாங்கினது இல்ல. கல்பனாவோட ஸ்கூல்ல கல்பனாவை வந்து இந்த மாதிரி 100 மார்க் வாங்கினது, 99 மார்க் எல்லாம் வாங்கினாங்கல்ல, அதுக்கு கண்டிப்பா வந்துருச்சாங்க. அப்புறம் வந்துட்டு நான் வந்து அந்த ஸ்கூல்ல வந்து மரியாதை செலுத்தினாங்க. வெளியில பெரிய கட் அவுட் வச்சு 3 இடத்துல கல்பனாவோட போட்டோ. என் தாத்தா யாரெல்லாம் அந்த சைடு போறாங்களோ கல்பனா இப்ப கட் அவுட் இருக்குது நின்னு பாப்பாங்க. எங்க பேத்தி தாங்க நானும் அந்த பக்கம் போறப்பெல்லாம் நின்று போய் பாத்துட்டு வருவேன். அப்பெல்லாம் நம்ம யூடியூப்ல இல்ல இருந்திருந்தா அதை அப்படியே ஒரு வீடியோவா எடுத்து போட்டிருப்பேன். ரொம்ப பெருமைக்கு தான். என்னன்னா தான் பெத்த பிள்ளை வந்து ஒரு விஷயத்த பண்ணது நம்மளால அப்படின்னு சொல்லும் போது அது எவ்வளவு ஒரு பெருமை. அது ரொம்ப ஒரு பெருமையா இருந்தது. 3 இடத்துல கல்பனாவோட போட்டோ இருந்தது. 100க்கு வாங்கினதுல ஒரு இடம் இது ஒரு போட்டோ, 99 வாங்கினதுல ஒரு 2 போட்டோ, மொத்தம் 3 இதுல வெளியில பேனர் ஒரு வருஷம் ஃபுல்லா வச்சிருந்தாங்க. அது இல்லாம நம்ம அதே மாதிரி அந்த டாப் 10ல இருக்காங்கல்ல, டாப் 10ல இருக்கவங்களுக்கு போட்டோ வைப்பாங்க. அதுல ஒரு இதுல மொத்தம் 4 இடத்துல இருந்தது. 4 இடத்துல அந்த போட்டோ கல்பனாவோட போட்டோ அப்படியே இருந்தது. ரோட்ல பேனர் அடுத்த வருஷம் 10th மார்க் 12th மார்க் வர வரைக்குமே அந்த போட்டோ வந்தது. அப்படியே பார்த்துட்டு எனக்கு ஒரு மாதிரி ஒவ்வொரு தடவை போகும்போது நாங்க நின்று பார்த்துட்டு போவோம். ரெட்டை ஜடை இப்படி போட்டுக்கிட்டு அந்த போட்டோ இப்படி நிக்கிறத, அந்த யூனிஃபார்மை போட்டுட்டு அவ நிக்கிறத நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அந்த அளவுக்கு எனக்கு வந்து கல்பனா வந்து எல்லா வகையிலுமே அவளுக்கு வந்து என்னை வந்து பெருமை வந்து மட்டும்தான் படிச்சிருக்காளே தவிர எந்த இடத்துலயுமே இது வரைக்கும் கல்பனா ஒரு சிரமப்படுத்தினதே இல்லை. இல்ல ஒரு காலேஜ் எடுத்துக்கோங்க, ஒரு படிக்கிற காலத்துல யாருக்கிட்டையாவது வாட்ஸ்அப் நம்பர் வாங்கி வாட்ஸ்அப்ல பேசுறது நான் தப்புன்னு நான் சொல்ல வரல. நீங்க அப்ப வாட்ஸ்அப்ல நம்பர் வாங்கி பசங்கிட்ட பேச தப்புன்னு நான் சொல்ல. இப்ப இருக்க காலகட்டத்துல நம்ம எவ்வளவு பார்த்து கல்யாணம் பண்ற நம்ம ரித்தன்யா தான் அவங்க பேரு, ரித்தன்யா மாதிரி இருக்க பெண்களுக்குமே கிடைக்கிற பார்த்து கல்யாணம் பண்ணாலும் இப்படிதான் ஆகும். காதலிச்சு கல்யாணம் பண்றவங்களுக்கும் வந்து பார்த்தா நிறைய அஃபெக்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போ ஒரு ஜோடி கூட போயிட்டு இருக்காங்க ரொம்ப இதா. யார் அவங்க பேர் என்ன? நீங்க கூட காலைல பாத்தீங்க அவங்க பேர் என்ன சொல்லுங்க. எனக்கு கூட இந்த வரைக்கும் அவங்களுக்கு தெரியாது. ஆனா இப்ப அவங்க கான்ட்ரவர்சியா எல்லா இடத்துலயும் வரும்போது நான் திருப்பறதெல்லாம் யூடியூப்ல வரும்போதுலாம் இந்த பொண்ணு கண்ணுக்கு கீழே இவ்வளவு பெரிய ரத்த கலர்ல அடி வாங்கிட்டு, அதாவது நம்ம கரெக்டான ஒருத்தவங்களை சூஸ் பண்ற வரைக்கும் அது லவ் மேரேஜ் இருந்தாலும் சரி அரேஞ்ச் மேரேஜ் சரி அவங்க வந்து லவ் பண்ணி இப்படியே ஆயிடுச்சு. சோ எல்லாமே இறைவன் படைக்க இறைவன் நம்ம அப்பா அம்மா மேல சொல்லிட்டு போயிடலாம். நீங்க தான் பண்ணீங்க பாத்தீங்களா எவ்வளவு தெளிவா இருக்கிறாங்க. ஆமா கண்டிப்பா அது யாரும் சொல்லுவாங்க நீங்க தான் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுக்க, நீங்க தான் அப்புறம் கடைசி வரைக்கும் இது பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். லவ் மேரேஜ் இருந்தா அவங்க நம்மள பார்த்து சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதனால நம்ம அதுல நம்ம தான் கரெக்டா. அதனால கல்பனா வந்து இப்போ வரைக்கும் வந்து ஒரு சின்ன இன்சிடென்ட் மட்டும் சொல்லிட்டு நான் என்னோட இதை முடிச்சுக்கிறேன்ப்பா. காலேஜ்ல கூட வந்து பாத்தீங்கன்னா யார் பேர் சொல்ல விரும்பல, ஒரு தம்பி வந்து சொன்னாங்க கல்பனா அந்த மாதிரி வந்து கல்பனா ரொம்ப இந்த போன் எல்லாம் பெரிய இந்த போன் வச்சிருக்கிறா அப்படின்ட்டு வந்து கல்பனாட்ட வந்து காசு வந்து என்னது காசு கேட்டாங்களா அவன்கிட்ட. கல்பனா எனக்கு இது இருந்தா அது என்ன கல்பனா எனக்கு ஒரு 10 இது இருந்தா அமௌண்ட் இருந்தா கொடுன்னு சொல்லி லைட்டா அவள்கிட்ட வந்து பேசுறதுக்கு வந்திருக்காங்க, ட்ரை பண்ணிருக்காங்க, முயற்சி பண்ணுங்க தம்பி, இதெல்லாம் எனக்கு செட் ஆகாது தம்பி, என்கிட்டலாம் காசு எதிர்பார்த்துட்டுலாம் இங்க வந்துட்டு இருக்காது, கிளம்பு தம்பி அப்படின்னு சொல்லி கல்பனா அமுச்சு விட்டாங்க. சோ அந்த மாதிரி கல்பனாவோட கேரக்டர் பினான்சியலும் சரி எக்கனாமிக்கலும் சரி ரொம்ப கரெக்டா
புள்ளி போட்டு இவ படிக்க வேண்டியது ஸ்டாட்டிஸ்டிக் படிச்சிருக்க வேண்டிய பொண்ணுங்க. அதுலயும் ஒரு சப்ஜெக்ட் இருக்குது ஸ்டாட்டிஸ்டிக் ஒரு இருக்குது தானே. அதுல நான் 92 வாங்கினேன் காலேஜ்ல. அவங்க வந்து பாத்தீங்கன்னா இப்பவும் காலேஜ்ல போனா அவங்க கிளாஸ் மிஸ் ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த கிளாஸ் டீச்சருக்கு கல்பனா வந்து இந்த காலேஜ்ல வந்து எங்க அம்மா எங்க போனாலும் நம்மள விடவே விடாது. ஆசிரியர்களை பொறுத்த வரைக்கும் இல்ல நான் எந்த ஸ்கூல்ல படிச்சேன், நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் படிச்ச வரைக்கும் எல்லா கிளாஸ் மிஸ்ஸோட நம்பரும் வாங்கி வச்சுக்கோ. நம்பர் வாங்கி வச்சுட்டு எப்பயாவது ஃபோன் நல்லா படிக்கிறாரா, நம்ம படிக்கலனா நீங்க அடிங்க, நல்லா அடிங்க. காலேஜ்ல போய் கூட நான் சொன்னேன், மிஸ் அவங்க படிக்கலன்னா நீங்க அடிங்க மிஸ் மேம் அப்படின்னு சொல்லி. எங்க காலேஜ்ல அடிக்கலாம் மாட்டாங்க. மேடம் வந்து இப்போ வரைக்கும் அவங்க வந்து ஒரு மலையாள மேடம். ஆனா அந்த தமிழ் வந்து ரொம்ப அழகா இருக்கும். மலையாளி பேசுறவங்க தமிழ் பேசுறவங்க ரொம்ப அழகா இருக்கும். அந்த மேம் கிட்ட இப்போ வந்து கல்பனாவோட டிஸ்டிங்ஷன் லெவல்ல இல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து டிஸ்டிங்ஷன் வாங்கியிருக்காங்க கல்பனா காலேஜ் படிக்கும்போது. படிச்சு முடிச்சதுல அந்த மேம்க்கு கூப்பிட்டு நான் வந்து ரொம்ப நன்றி தெரிவிச்சேன். அந்த மேம் லாஸ்ட் செம்ல வந்துட்டு நான் அக்கவுண்டன்சில 93 வாங்கியிருக்கேன். அதனால வந்து கல்பனா வந்து நல்ல மார்க் வாங்கினதுனால அந்த மேம் தான் கிளாஸ் வந்து ரொம்ப நன்றி மேம். கல்பனா வந்து இத்தனை மெடலோ இத்தனை ஷீல்டு எல்லாம் வாங்கினதுக்கு நீங்க தான் காரணம். இப்ப மார்க்கும் நல்ல மார்க் வாங்கி அப்போ மேமே கிராஜுவேஷன் வைப்பாங்க. நான் அப்ப கண்டிப்பா வீடியோ எடுத்து போடுறேன். கிராஜுவேஷன் வந்து அந்த இதெல்லாம் போட்டு கோட்லாம் போட்டு இது பண்ணுவாங்க. அப்போ வந்து கல்பனாவோட மேம் சொன்ன வார்த்தை இந்த வார்த்தை, கல்பனா வந்து நீங்க இதான் நினைக்காதீங்க, பரவாயில்ல மேம் கல்பனா சூப்பர் மார்க் வாங்கியிருக்கு. கல்பனா வந்து ஒரு ஆல்ரவுண்டருங்க. அவளை வந்து நல்லபடியா அவன் நீங்க கொண்டு போனீங்கன்னா, ஆனா உண்மையிலே அந்த மேம் தான் இவகிட்ட இருக்க திறமையை வந்து உனக்கு இது மூலம் கவிதை எழுத தெரியும், நீ வந்து அங்க போய் கலந்துக்க இங்க போய் கலந்துக்கன்னு அவங்க சொன்னாங்க. அது மூலியமா கல்பனாவும் கரெக்டா அதை வந்து எடுத்துக்கிட்டா. அவ வாழ்க்கைக்கு காலேஜ் போய் நான் கலக்காத காம்படிஷனே இல்லை. எனக்கே சிரிப்பா இருக்கும். நான் சிங்கிங்கெல்லாம் போய் உட்காந்துக்குவேன். சிங்கிங்லாம் போய் உட்காந்து ஆனா அதுவும் நான் ஒரு பிளேஸ்ல வந்து மிஸ் ஆகி இது பண்ணல. அத ஒரு பிளேஸ்ல வந்து மிஸ் ஆயிட்டு பாட்டுல இப்ப ஒரு பாட்டோட பாட்டு பாடி கல்பனா நிறைவு பெற்றுவாங்க. இல்ல பாடு இல்ல ரெண்டு பேரும் நம்ம 2 பேரும் எத்தனை இதுல பாடிடணும். நாங்க 2 பேருமே பாட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாட்டை ஓட விட்டு சவுண்ட கம்மியா வச்சு, நான் ஜென்ஸ் வாய்ஸ் இவங்க லேடிஸ் வாய்ஸ், அவங்க அப்படிதான் பாடுவாங்க. அப்படிதான் நாங்க பாடுவோம் 2 பேருமே. ரிமோட் எடுத்து மைக்கா வச்சு பாடிட்டு இருப்போம். சோ இந்த மாதிரி இப்படிதான் என் பொண்ணு வந்து மார்க் வாங்கினா. நான் கஷ்டப்பட்டு நாங்க படிக்க வச்சதுக்கு என் பொண்ணு நல்ல மார்க் வாங்கிட்டா. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லா விதத்திலுமே பொண்ணு வந்து கரெக்டான மைண்ட் தாட், கரெக்டான அவ வந்து கால்குலேஷன் கரெக்டா இருக்கு. இன்னும் வந்து பாத்தீங்கன்னா இந்த MBAவும் நல்லபடியா படிச்சு அதுலயும் நல்ல திறமையான ஒரு பெண்ணா இப்ப வந்து நல்ல வேலைக்கு போய் ஒரு எடுத்தது ஒரு 50,000 60,000 90,000 சம்பாதிக்கிறோம். 50,000 60,000 90,000 சம்பளம் எடுத்து இப்படிதான் மார்க்கே நான் எதிர்பார்ப்பேன். 50,000 60,000 90,000 நீ வந்து நல்ல வந்து மார்க் வாங்கி சம்பளம் வாங்கி நீ வந்து உனக்கு சொந்த காலில் நிக்கணும். எப்பயுமே பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் யாரையும் பினான்சியல் லெவல்ல டிபெண்ட் பண்ணி வாழக்கூடாதுப்பா. இது வந்து நான் எல்லாருக்கும் சொல்ற கருத்து தான். நான் எப்பவுமே இதை சொல்லுவேன். பிடிச்சவங்க எடுத்துக்கங்க, பிடிக்காதவங்க தள்ளி விட்டு போயிடுங்க. பினான்சியல் லெவல்ல நம்ம யாரையும் டிபெண்ட் பண்ணாம இருந்தோம்னாவே, பினான்சியல் ஃப்ரீடம் இருந்தாவே நம்ம எந்த இடத்துலயும் நம்ம வந்து தலை குனிஞ்சு போகணும்னு அவசியம் கிடையாது. பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கறதுலாம் நான் சொல்லல, எந்த இடத்துலயும் அவ்வளவுதான். பெரியவங்களுக்கு மரியாதைங்கிறது எல்லா இடத்துலயும் பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். நான் எப்பவுமே மரியாதை கொடுக்கறதுதான். நான் இந்த விஷயத்த சொல்றேன். பினான்சியல் ஃப்ரீடமா இருந்தா எந்த இடத்துலயும் சபையில நம்மளுக்கு ஒரு மரியாதை கிடைக்கும், உலகத்திலேயே நம்மளுக்கு மரியாதை கிடைக்குங்க. இதாங்க நான் பார்த்த. சரி, இதோட வந்து எங்க அம்மா வந்து ஒரு பாட்டை வந்து கல்பனா வந்து எங்க அம்மா பாடு. ஏன் குரல் நீ பாடுமா, நீ பாடு. நான் வாய் மொழிந்த வார்த்தையாவும் காற்றில் போனால் நியாயமா, பாய் வெறுத்து பாவை பார்த்த காதல் இன்பம் மாயமா, வாழ் பிடித்து நின்றாள் கூட நெஞ்சில் உந்தன் பூமுகம், போர்க்களத்தில் சாய்ந்தாள் கூட ஜீவன் உன்னை சேர்ந்திடும், தேனிலவு நான் வாழ ஏன் இந்த சோதனை, வானிலவை நீ கேளு கூறும் என் வேதனை, என்னைத்தான் அன்பே மறந்தாயோ மறப்பேன் என்றே நினைத்தாயோ சுந்தரி. ஓகேங்களா? எதை எங்களுக்கு தெரிஞ்ச பாடுறோம், கலாய்ச்சாதீங்க. ஓகே, இது பார்த்துட்டு உங்க ஆதரவு கொடுங்க. மறக்காம மாமன் டாட்டர் சேனல் 677 நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.